ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 9th தமிழ் புக்கு நியூ புக்கில் வந்து நடுத்திராவிடம் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். தெலுங்கு கூயி கூவி, அதை வந்து நெடில் கூவின்னு சொல்லலாம், குரில் கூவின்னு சொல்லலாம். கோண்டா கோலமி, அதே தான், நெடில் கோலமி குரில் கோலமி அப்படின்னு சொல்லலாம். நாய்க்கு வெங்கோ மண்டா பர்ஜி கதப்பா கோண்டி கோயா, இது எல்லாமே நடுத்திராவிடம். உங்களுக்கு தென் திராவிடம் வேணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நடுத்திராவிடத்தில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா தெலுங்கு, யோசிக்காமல் தெலுங்கு டிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து கூயி கூவி, இது ரெண்டும் வந்து சேமாக வருது. இது குறில்லையும் வரும், நெடில்லையும் வரும். அதேமாரி கோண்டா கோலமி, இதுவும் நெடில் குறில்ல வருது. கோண்டா கோலமி, கோண்டா கோலமி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய்க்கு பெங்கோ, நாய்க்கு வந்து இது பிங்கோ சாப்பிடுவோம்ல, சிப்ஸு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய்க்கு வந்து பெங்கோ. மண்டா பர்ஜி அப்படின்னா மண்டை தண்டி பஜ்ஜி சொல்லுவோம்ல, அந்த பர்ஜி இருக்குது. கதப்பா கோண்டி கோயா. ஓகேவா? இது எல்லாமே ஈஸியாக இருக்குது. இது எல்லாமே நடுத்திராவிடத்தில் வரக்கூடியது.